வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. நம்முடைய சேனலில் டிஃபன் சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு கொள்ளு பொடி ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்து நல்லா வறுத்து விடுறேன். நல்லா சிவக்க வறுக்கணும். இந்த கொழுப்பு குறையவும் நல்ல ஊளை சதை குறையிறதுக்கும் உங்களுக்கு கொள்ளு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயிட்லெஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பொடி ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாருங்கள், நல்லா வறுபட்டாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டும். அதோட அரை கப் அளவுக்கு உளுந்தும் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொள்ளோட வாசனை அதிகமாக தெரியாமல் பருப்பு இது ரெண்டும் சேர்ந்து, பருப்பும் உளுந்தும் சேர்ந்து கொள்ளு பொடிக்கு ஒரு ருசியை கொடுக்கும். நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி விதையும் உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிற சப்போர்ட் பண்ணும். 7-8 வரமிளகாயை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தாலும் அதோட சேர்த்துக்கோங்க. வறுபட்ட உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துருக்கேன். சீரகம் மிளகு இது இரண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இது எல்லாத்தையும் அதே பிளேட்லேயே கொட்டி நம்ம ஆற விடலாம். கருவேப்பிலை இல்லைன்னா எப்படிங்க, நல்லா 2 கொத்து கருவேப்பிலையிலையே எடுத்து நல்லா அலசி தண்ணி வடிய விட்டுருந்தேன். அதையும் நம்ம வாணலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு உங்களுக்கு கருவேப்பிலை நல்லா சுருண்டு வதங்கி வந்துருக்கும். வறுப்பட்ட உடனே உங்களுக்கு நல்லா பொடியாக நுணுங்கி வந்துடும். இதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதே வடை சட்டியில் இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் அதோடையே சேர்த்து ஆற விடலாம். நல்லா ஆறிடணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற மிளகாயை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்கும் பொழுது மிளகாய் நல்லா அரைப்படாது இல்லைங்களா? அதனால் ஃபஸ்ட்டு மிளகாயை மட்டும் ஒரு முறை கிரைண்ட் பண்ணிவிட்டு மற்றதையும் போட்டுக்கலாம். 2 பேட்சாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், வாசனை கமகமன்னு இருக்குது. அதுவும் கொத்தமல்லி போட்ட உடனே அது ஃப்ளேவர் அவ்வளவு சூப்பராக இருக்குது. 2வது பேட்சையும் நம்ம போட்டுட்டு அதோட அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. அதோடையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ உங்களுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உங்களுக்கு தூள் உப்பு போட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ அல்லது கண்ணாடி பாட்டில்லையோ சேர்த்து வச்சுக்கோங்க. இது இட்லி தோசைக்கு நல்லெண்ணெயில் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரசம் வச்சு இறக்கும் பொழுது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா கொள்ளு ரசம் பிரமாதமாக ரெடி ஆகிடும். 11 மணி போல் இருக்கக்கூடிய அந்த டீ பிரேக்லாம் உங்களுக்கு மோரோடு கலந்து குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.